சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 2. பிள்ளையார கும்பிட்டு நேற்று அடிப்படையில நூல் பற்றிய விவரம் கொஞ்சம் தெரிந்து கொண்டோம். நூலை எழுதியவர் மணவாசகம் கடந்த தேவர். சித்தாந்த நூல்கள் 14 ஒன்று. மெய்கண்ட தேவருடைய 2 மாணாக்கர்கள் சித்தாந்த நூல்கள் தந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் அருணந்தி சிவாச்சாரியார், மற்றவர் மணவாசகம் கடந்த தேவர். அருணந்தி சிவாச்சாரியார் எழுதியதுதான் சிவஞான சித்தியார். மணவாசகம் கடந்த தேவர் செய்த நூல் தான் உண்மை விளக்கம் என்று சொல்லப்படுகிற இந்த நூல். மெய்கண்ட தேவருக்கு முன்பே 2 பேர் 2 நூல்கள் செய்திருக்கிறார்கள். அது இந்த புஸ்தகத்துல போட்டிருக்காங்க, நீங்க பார்த்துக்கோங்க. திருக்கலிப்புப்படியாரோ அப்படி 2 நூல்கள் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் மெய்கண்ட தேவருடைய சிவஞான போதம் தான் சைவ சித்தாந்தத்தினுடைய முழுமை தெளிவு நூலாக கருதப்படுகிற நூல். அந்த நூலை முதல் நூலாக கொண்டுதான் மற்ற நூல்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. அந்த வரிசையிலே மணவாசகம் கடந்த தேவரால் செய்யப்பட்ட உண்மை விளக்கம் என்கின்ற நூல் முதல் கல்வி கற்கிறவர்களுக்கு ஒரு சுலபமான அதே நேரத்திலே ஆழமான நூலாக கருதப்படுகிறது என்பது பற்றி நேற்று பார்த்தோம். உண்மை விளக்கம் என்பது தத்துவ உண்மையை விளக்கம் செய்கிற நூல் என்பது அதற்கு பொருள் சொல்வார்கள். இந்த உண்மை விளக்கத்தை தொடங்குகிற மணவாசகம் கடந்த தேவர் விநாயக பெருமானுக்கு காப்பு செய்கிறார். அந்த காப்பு பாடலைத்தான் நேற்று நாங்கள் ஓரளவு படித்தோம். இன்றைக்கு மீண்டும் ஒரு தரம் அந்த காப்பு பாடலை படித்து பதவுரை வரையும் போய்விட்டு தொடங்கலாம். இனி ஸ்ரீராம் தொடங்கட்டும். எடுத்துக்கொண்ட இந்நூல் இடையூறின்றி இறுதி முடிதற் பொருட்டு முதலில் விநாயகப் பெருமானை வணங்கி நூலை தொடங்குகிறார் ஆசிரியர். ஐங்கரனை உள்ளத்தில் வைப்போம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்பதம் சேர் அந்திநிற தந்திமுக தொந்திபயிற்ற ஐங்கரனை பந்தமர பொந்தியுள் வைப்பாம். பதவுரை. வன்மை உபநிடதங்களின் தெளிபொருள் ஆகிய வளத்தை தரும் விளக்கிச் சொல்கின்ற பாடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் தனித்தனியே ஆசிரியர் உரை எழுதுகிறார். ஆகம நூல் சிவாகம நூல்களில் வைத்த நேற்று சொன்னேன். ஆகம நூலுக்கு சிவாகம நூல் என்று ஏன் எழுதுகிறார்கள் என்றால், வேற்று மதங்கள்லையும் வைஷ்ணவம் சாக்தம் எல்லாவற்றிலேயுமே ஆகமங்கள் உண்டு. இது சைவர்களுக்குரிய ஆகமம் என்பதை சொல்வதற்காக சைவாகம நூல் என்று சிவாகம நூல் என்று சொல்லுகிறார். வைத்த உணர்த்தப்பட்ட பொருள் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களின் உண்மை இயல்புகளை வழுவா அவ்வாகமங்களின் கருத்திற்கு சிறிதும் மாறுபடாத வகையில் விளக்கி கூறுகின்ற உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் என்னும் பெயரை உடைய இச்சாத்திர நூலை உரை செய்ய யாம் உரைத்தற்கு திண்மதம் சேர் அழுத்தமான மதநீர் ஒழுகும் கன்னங்களையும் அந்திநிற செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியையும் கொண்ட தந்திமுக யானை முகமும் தொந்தி வயிற்று பருத்த திருவயிரும் ஐங்கரனை 5 திருக்கைகளும் உடையவராகிய விநாயக கடவுளை பந்தமர எமது அறிவில் உள்ள அஞ்ஞானம் ஆகிய தடை நீங்கும்படி புத்தியுள் வைப்பாம், உள்ளத்துள் வைத்து தியானிப்போம். சரி, பொழிப்பு படிச்சிட்டவங்களா? அப்படி படிக்க தொடங்கிட்டோம், படிங்க. பொழிப்புரை. உபநிடதங்களின் தெளிபொருளை விளக்குவன சிவாகமங்கள். அச்சிவாகம நூல்களில் உணர்த்தப்படும் பொருள்கள் பதி பசு பாசம் என்பன. அம்முப்பொருள்களின் இயல்புகளை அவ்வாகமங்கள் கூறுகின்றபடியே வழுவாமல் உரைக்கப் புகுவது உண்மை விளக்கம் என்னும் இந்நூலாகும். இந்நூலை யாம் செய்வதற்கு
விநாயகப் பெருமானது அருளை வேண்டி அவரை எம் உள்ளத்தில் கொண்டு வழிபடுவோம். இதுல நேற்றே சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். சைவர்களை பொறுத்தளவிலே ஆகமம் தான் சிறப்பு நூல் என்று சொல்லப்படுகிறது. வேதம் முதல் நூல், பொது நூல் என்றும் சொல்வார்கள், முதல் நூல் என்றும் சொல்வார்கள். அப்போ சிறப்பு நூல் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்பது பற்றி நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று ஞாபகம். சிறப்பு நூல் என்றால் இந்த விஷயத்துக்கான தனித்துவமானது என்று அர்த்தமே தவிர வேதத்தை விட சிறந்தது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. வேதத்தை பொது நூல் என்றும் ஆகமத்தை சைவர்களை பொறுத்தளவிலே வேதத்தை பொது நூல் என்றும் ஆகமத்தை சிறப்பு நூல் என்றும் சொல்லுகிறார்கள் என்றால், ஆகமங்கள் சிறப்பு நூல் என்றால் அது உயர்ந்தது, வேதத்தை விட உயர்ந்தது என்று அர்த்தம் இல்லை. அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் பல சைவ சித்தாந்திகள் சிரமப்படுகிறார்கள். வேதத்தை தான் இந்து மதங்கள் எல்லா பகுதியுமே முதல் நூலாக கொள்கின்றன. ஆகமம் சிறப்பு நூல் என்றால் நம்முடைய வழிபாட்டு முறை, தத்துவ முறைக்கு அது தனித்துவமானது. இப்போ தமிழ்ல ஒருத்தன் ஸ்பெஷல் செய்கிறான் என்றால் அதை ஒரு பாடத்தை தனக்கு தனித்துவமாக பிரித்து படிக்கிறான் என்ற பொழுது சொல்லுகிற அந்த சிறப்பு தான் இந்த சிறப்பு. சைவத்துக்கு உரிய பல விஷயங்களை தனித்துவமாக சொல்லுகிறபடியால் ஆகமம் சைவத்திற்கு சிறப்பு நூல் என்று கொள்ளப்படுகிறது. இதை புரிந்து கொள்ளும். ஆகமம் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் 2 விஷயம். ஒன்று சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 பகுதியையும் விளக்கம் செய்யும். அதிலே சரியை கிரியை என்ற பகுதிகள் என்ன செய்யும் என்று கேட்டால், அதை விளக்கம் செய்கிற பகுதிகள் கோயில் வழிபாட்டு முறை, நான் நேற்றே சொன்னேன், கோயில் அமைப்பு முறை, வழிபாட்டு முறை, விக்கிரகங்கள் அமைப்பு முறை, இதையெல்லாம் வகுத்து சொல்லுகிற அந்த பொறுப்பு ஆகமங்களுக்கு உரியது. அதுபோல யோகம் ஞானம் பகுதிக்கு வருகிற பொழுது தத்துவங்கள் முழுவதையும் பிரித்து சொல்வதற்கும் ஆகமம்தான் எங்களுக்கு அடிப்படை நூலாக இருக்கிறது. இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கோயில் போன்ற வழிபாடுகளுக்கும் ஆகமம்தான் பிரமாண நூல். பரிபசுபாசம் என்கின்ற ஞான பகுதியை சொல்வதற்கும் ஆகமம்தான் பிரமாண நூலாக இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக சைவத்தினுடைய சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற பகுதியையும் விளங்கப்படுத்துவதற்கு எங்களுக்கு பிரமாண நூல்களாக கட்டளை நூலாக இருக்கிறது ஆகமம். அதை முதலில் புரிந்துகொள்ள 28 மூலாகமங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை விட உபாகமங்கள் 200 உபாகமங்கள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது பற்றி சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. அது நான் பிறகு இடையிலே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற பொழுது சொல்லுகிறேன். ஒரே விஷயத்தை தான் ஆகமங்கள் சொல்லுகிறது என்றால் சில ஒவ்வொரு ஆகமங்களுக்குள்ளேயும் வேறுபாடு உண்டு என்று பேசுகிறார். இப்போ ஒரு கோயில் ஆகம முறையில் கட்டப்பட்ட கோயிலா இல்லையா என்பது பற்றிய சர்ச்சை கிளம்பினால் அதற்கு பதில் என்னவென்று கேட்டால், அது சமயான மாமுனிவர் மாபாட்டியத்திலே ஏதோ இடத்திலே அதை எழுதுகிறார். ஒவ்வொரு ஆகமும் ஒன்றை விட மற்றொன்று வேறுபட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆகமும் வழிபாட்டை ஒவ்வொரு விதமாக வகுக்கிறது. இப்படி கோயில் கட்டலாம் என்று ஒரு ஆகமம், இப்படி கோயில் கட்டலாம் என்று இன்னொரு ஆகமம், இப்படி ஆகமங்கள் கோயில் கட்டுகிற முறைமைகளிலேயே வேறுபாடு உண்டு என்றபடியால் எந்த கோயில் ஆகம முறைப்படி கட்டிய கோயில் என்று நமக்கு தெரிய வேண்டுமானால் அத்தனை ஆகமங்கள் பற்றிய அறிவும் இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை அறிவுக்காக சொல்லுகிறேன். ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டால், இன்றைக்கு ஆகமங்களிலே 1, 2 தவிர மற்ற ஆகமங்கள் நம் கைக்கு கிடைப்பதில்லை. இது ஒரு பெரிய துன்பமான விஷயம். அதே போலதான் வேதங்களிலும் பெரும்பான்மையான பகுதி கிடைப்பதில்லை என்று வேதங்களை நன்றாக படித்த காஞ்சி பெரியவர் சொல்லுகிறார். என்ன ஆயிற்று என்று கேட்டால், கலியுகம் அல்லது கலிகாலம் அந்த ஆகமம் வேதங்களை மறைத்துக் கொண்டு வருகிறது. நாங்கள் பேணாமல் விட்டபடியால் மறைத்துக் கொண்டு வருகிறது. யாழ்ப்பாணத்திலே இருந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரம் என்கின்ற சைவ பெரியார், சைவ சித்தாந்த பெரும்புலவர். புலவர் என்றால் படித்தவர் மட்டுமல்ல, ஞான மார்க்கம் கொண்டவர். அவரை பற்றி முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் அவரை சந்திக்க போன அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அவர் திருவருட்பயன் நூலுக்கு உரை எழுதுகிறார். ஆகமங்கள் இப்பொழுது கிடைப்பதில்லை என்பதை வைத்துக் கொண்டு ஆகமங்கள் அழித்து போய்விட்டது என்று சொல்லக்கூடாது. இப்போதைய தேவைக்கு
அது தேவையில்லாமல் இருக்கிறபடியால் மறைந்து கிடக்கிறது. உண்மையான அன்பர்கள் ஆகமத்தை அறிய வேண்டும் என்று தேட ஆரம்பித்தால் அதற்கு பிறகு அந்த ஆகமம் இயற்கையிலே இருந்து வெளிப்பட்டு வெளியிலே வரும் என்று சொல்கிறார். ஆகவே அதை நாம் 100% நம்பலாம். அந்த வெளிப்பட்டு வந்து எல்லா ஆகமமும் தெரியும் வரைக்கும் ஒரு கோயில் ஆகமத்துக்கு உட்பட்ட கோயிலா இல்லையா என்று சொல்லுகிற உரிமை நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள் இது ஆகமத்துக்கு உடன்பாடான கோயில், ஆகமத்துக்கு வேறான கோயில் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற தகுதி இன்றைக்கு நமக்கு இல்லை. ஏனென்றால் எல்லா ஆகமும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோயில் நமக்கு ஆகம முறைப்படி இல்லை போல இருந்தால் வேற எங்காவது ஒரு ஆகமத்திலே அதற்கான அனுமதி இருக்கக்கூடும். அப்ப ஆகமம் இருந்தால்தான் அதை நிர்வகிக்கலாம். இன்றைக்கு அது இல்லாதபடியா நிர்ணயிக்க முடியாமல் நாங்கள் இருக்கோம். வழிபாட்டு முறையிலும் அப்படித்தான் கொள்ள வேண்டும். தத்துவங்களுக்கு மூலம் கிடைத்தது ஆகமங்களிலே இருந்துதான். வேதங்களிலே இருந்து ஆகமம், ஆகமத்திலே இருந்து புராணம், புராணத்திலே இருந்து இதிகாசம் என்பதுதான் எங்களுடைய நூல் மரபு. அதனாலே இவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு இடத்தை படிக்கிற பொழுது அந்த பாடம் படிக்கிற காலத்திலே நமக்கு ஒரு குழப்பம் வருகிறது. அதாவது ஒரு நூலிலே வேற விதமாக சொல்லி இன்னொரு நூலிலே வேற விதமாக சொல்லி இருந்தால் இந்த நூல் வரிசையின் படிதான் நாங்கள் அந்த விஷயத்தை ஆராய வேண்டும். ஒரு ஒரு புராணத்திலே ஒரு செய்தியிலே குழப்பம் இருந்தால் ஆகமம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்துத்தான் புராண செய்திக்கு நாம் விளக்கம் சொல்ல வேண்டும். அதுபோல ஆகமத்திலே எங்களுக்கு ஏதாவது 2 இடத்திலே முரண்பாடு வந்தால் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்த்துத்தான் ஆகமத்துக்கான அந்த தெளிவை நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று நம் பெரியவர்கள் சொல்லுகிறார். இப்பொழுது நமக்கு ஆகமம் சிறப்பு நூல் என்றபடியால் ஆகமத்தை வைத்துக் கொண்டுதான் தத்துவங்கள் முதலில் பார்க்கிறோம். ஆகமங்கள் முப்பொருள் உண்மையை பேசுகின்றன, சிவாகமங்கள் முப்பொருள் உண்மையை பேசுகின்றன என்று சொல்கிறார். நேற்று அதை பற்றி மேலோட்டமாக பார்த்தோம். முப்பொருள் உண்மை என்றால் பதி, பசு, பாசம் என்பதை வைத்துக் கொண்டு நம்முடைய தத்துவம் முழுவதும் அந்த 3 அடிப்படையைத்தான் பேசி எப்படி ஒரு ஆன்மா தோற்றம் வருகிறது, வாழ்கிறது, பிறகு மெல்ல போய் இறைவனிடம் சேருகிறது என்கின்ற விவரங்களை எல்லாம் இந்த 3 அடிப்படையிலே தான் சொல்கிறார்கள். அதனாலே இந்த விநாயகர் வணக்கம் பாடுகிற மனவாசகம் கிடந்த தவிர என்ன சொல்கிறார் என்றால், இந்த நூலை ஆகமத்திற்கு மாறுபாடு இல்லாமல் நான் சொல்லுகிறேன் என்கிறார். இதைத்தான் இந்த உரையிலே எழுதுகிறார். ஆகமங்களுக்கு முரண்பாடு இல்லாமல் நான் சொல்லுகிறேன் என்பதைத்தான் இப்பொழுது கடைசியாக நாங்கள் வாசித்த பகுதியிலே வாசித்தோம். அதை வாசியுங்கள். அம்முப்பொருள்களின் இயல்புகளை அவ்வாகமங்கள் கூறுகின்றபடியே வழுவாமல் உரைக்கப் புகுவது உண்மை விளக்கம் என்னும் இந்நூலாகும். அது ரொம்ப முக்கியம். ஒரு நூலை மூல நூலாக கொண்டு நாங்கள் பேச புறப்பட்டோமானால் அந்த மூல நூலுக்கு மாறுபாடு இல்லாமல் பேச வேண்டும். அப்படி இந்த உண்மை விளக்கம் பேசுவதாக சொல்லுகிறார். இந்நூலை யாம் செய்வதற்கு விநாயகப் பெருமானது அருளை வேண்டி அவரை எம் உள்ளத்தில் கொண்டு வழிபடுவோம். அவர் செவ்வானம் போன்ற சிவந்த ஒளியினை உடையவர். நான் நேற்று சொன்னது போல தரிசிக்கின்றவர்களுடைய தகுதிக்கேற்ற தேவைக்கேற்ற தரிசனங்கள் நிகழ்கின்றன. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்த விஷயத்திலே விநாயகரை செம்மை நிறம் உள்ளவராக பேசுகிறார். மனவாசகம் கடந்த தேவரா நேற்று சொன்னேன். ஔவையார் நீல நிறமாக கருப்பு நிறமுடையவராகவும் பிள்ளையாரை பேசுவார். அது அவரவர் தரிசன தேவைக்கேற்ப நிகழ்கிற ஒன்று. இங்கே செவ்வானத்தை போன்ற சிவந்த நிறம் கொண்டவர் விநாயகர் என்று சொல்லும். நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பெரிய சைவ சித்தாந்த புலவர்களாக வந்தால் யாராவது ஒருவன் கேட்பான், இங்க என்ன செம்மை நிறம் என்று சொல்லி இருக்கிறார், அங்கே என்ன நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என்று சொல்லுகிறார். அப்ப நீலமேனியா சிறந்த மேனியா என்று கேட்டால் அதற்கான பதில் என்னவென்றால், தரிசிக்கிறவனுடைய தேர்வைக்கேற்ப தரிசனம் நிகழும். அவனவன் தரிசனம், அவனவன் பார்வை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் இதில எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று அவசியம் இல்லை. மதம் பொழியும் ஆனை முகம் கொண்டவர், பருத்த திருவயிற்றினை உடையவர், 5 திருக்கைகளோடு விளங்குபவர், இத்தகைய வடிவினராக நினைத்தற்கு உரியவர் அவர். இதெல்லாம் நம்முடைய சமயங்களினுடைய மிகப்பெரிய நுட்பமான விஷயம்.
விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் இவற்றை எல்லாம் கலந்து எடுத்து நம் தெய்வ வடிவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. உருவாக்கப்பட்டன என்றால் நாம் தரிசிக்கப்பட்டிருக்கின்றன. விநாயகருக்கு யானை முகம். புராணமாக அதற்கு பல கதைகள் சொல்வார்கள். நம்முடைய தத்துவங்கள், இலக்கியங்கள் எல்லாம் பௌராணிக பார்வை என்று ஒரு பார்வை இருக்கிறது. பௌராணிக பார்வை என்றால் புராணங்களை அடிப்படையாக வைத்து பார்ப்பது. தத்துவமாக பார்க்கிற பொழுது அது மெய்யுணர்வோடு பார்ப்பது. இங்கே இந்த யானை முகமாக பிள்ளையார் வந்ததுக்கு பல கதைகள் புராணங்களிலே சொல்கிறார்கள். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும், பிற்காலத்திலே தெரிந்து கொள்ளலாம். யானை முகம் என்பதற்கு தற்போது நாம் விளக்கம் காணாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் கூட சிந்திக்கலாம். இந்த பருத்த வயிறு என்பதற்கும், மதம் பொழிகிற முகம் என்பதற்கும், 5 கரம் என்பதற்கும் தத்துவார்த்தமான ஏதோ ஒரு பதில் அதற்கு உள்ளே இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் படித்துக் கொண்டு போற பொழுது வேற வேற நூல்களிலே கூட அதை காணக்கூடிய வாய்ப்பு வரும். ஏனென்றால் இந்த புலவர்கள், அறிவுபூர்வமாக ஆண்டவனை காண புறப்படுகிற புலவர்கள் வெறும் கற்பனைக்காக பாடல்கள் அமைக்க மாட்டார்கள். குறிப்பாக விநாயகனை தொழுவோம் அல்லது யானைமுக விநாயகனை தொழுவோம் என்று சொல்லாமல், செம்மை நிறமாக இருக்கிறான், தந்தங்கள் கொண்ட முகத்தோடு இருக்கிறான், மும்மதம் பொழிகின்றவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறபடியால் இதற்குள்ளே கட்டாயமாக ஏதோ ஒரு தத்துவார்த்த பொருள் இருக்க வேண்டும். இப்போது எனக்கு அது தெரியவில்லை, நூலாசிரியரும் அது பற்றி ஒன்றும் எழுதவில்லை என்றபடியால் மேலோட்டமாக நாம் அதை அப்படியே பார்த்து கொண்டு போவோம். விளக்கம். வன்மை தரும் ஆகம நூல். உபநிடதங்களும் சிவாகமங்களும் முடிவால் வேறல்ல என்று சித்தாந்த சைவம் கொள்ளும். அவை சொல்லும் உபநிடதங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அத வேத சரசு என்று சொல்வார்கள். வேதங்கள் சொல்லுகிற விஷயம் பல. அந்த வேதம் சொல்லுகிற அந்த பொருளை, ஆழமான பொருளை எல்லாம் அப்படியே தொகுத்து சொல்வது உபநிடதத்தினுடைய வேலை. அதனாலே வேதத்தினுடைய சிரசு என்று உபநிடதங்கள் சொல்லப்படுவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த உபநிடதங்களுக்கும் ஆகமங்களுக்கும் இடையிலே மாறுபாடு இல்லை என்கிறார். அதாவது வேதம் சொல்லுகிற சாராம்சத்தை தான் உபநிடதம் சொல்வது உண்மையானால் அதைத்தான் ஆகமமும் சொல்கிறது என்று நாம் புரிந்து. உபநிடதங்களும் சிவாகமங்களும் முடிவால் வேறல்ல என்று சித்தாந்த சைவம் கொள்ளும். அவை சொல்லும் முறையால் வேறுபடுவனவே அன்றி பொருளால் வேறுபடுவன அல்ல. ஏன் சொல்லுகிறார் என்றால், உபநிடதங்களை தத்துவக்காரர்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். வேறு வேறு தத்துவங்கள் சொல்லுகிறவர்களும் உபநிடதத்தை ஒத்துக்கொள்வார்கள். ஆகமத்தை குறித்த போதியினர் தான் ஒத்துக்கொள்வார்கள். ஆகவே அது நமக்குரியது இல்லையா அல்லது நமக்கு மட்டும்தான் உரியதா என்றால் அப்படி இல்லை, நமக்கும் உரியது. அதற்கான முடிவுகள் ஒத்திருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுகிறார். ஆன்மாக்கள் முதலிலேயே பொருள்களின் நுண்ணியல்பை உணர்ந்து கொள்ளும் அறிவு வன்மை உடையனவல்ல. முதலிலேயே உணரமாட்டாது. படிப்படியே அறிவு விளங்கி மேம்பட்டு வந்து முடிவிலேயே முழு உண்மையை உணரும் தகுதியை பெறும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுவோம். இரவில் வானத்தில் வடதிசையில் 7 விண்மீன்களின் கூட்டம் காணப்படும். அவை 7 முனிவர்களின் பெயரால் சுட்டப்படும். அவ்விண்மீன்களில் ஒன்று வசிட்டத் என்னும் மீன். அது பெரியதாயிருக்கும். நீங்கள் ஏற்கனவே திருக்குறளிலே படித்ததுதான். அதாவது தூட அருந்ததி நியாயம் என்று ஒரு நியாயத்தை பற்றி படித்திருக்கிறோம். அருந்ததியை உணர்த்த வேண்டுமானால் முதல் நட்சத்திரத்தை காட்டி அதற்குள்ளே இருக்கிற பெரிய நட்சத்திரம் ஆகிய வசிட்டரை காட்டி பிறகு அதுக்கு பக்கத்திலே இருக்கிற சின்ன நட்சத்திரத்தை காட்டுவது. அந்த தூட அருந்ததி நியாயத்தை இந்த இடத்திலே உரையாசிரியர் எடுத்து காட்டுகிறார். எனக்கு அதனுடைய பொருத்தப்பாடு பற்றி எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. ஆனால் நாம வாசிக்கிறதாலே நஷ்டமில்லை, அதை படித்துக் கொள்ளும். அவ்விண்மீன்களில் ஒன்று வசிட்டர் என்னும் மீன். அது பெரியதாயிருக்கும், கண்ணுக்கு எளிதில் புலப்படும். அதன் அருகே இருப்பது அருந்ததி என்னும் மீன். அருந்ததி என்பவள் வசிட்ட முனிவரின் மனைவி. கற்பின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுபவள். வசிட்டர் மீனின் அருகிலுள்ள மீனுக்கு அவள் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அருந்ததி மீன் மிக மிக சிறியதாயிருக்கும்.
பார்த்த உடனேயே புலப்பட்டு விடாது. கற்பிற் சிறந்த ஒரு பெண்ணின் வடிவம் என்பதால் அம்மீனை பலரும் காண விரும்புதல் இயல்பு. அருந்ததி மீனை ஒருவர் பார்க்க விரும்புகிறார் என்று கொள்வோம். அவருக்கு அதனை காட்ட முற்படுகிறான் மற்றொருவன். அப்பொழுது அவன் ஒரு முறையை கையாளுவான். அதாவது அவன் முதலிலேயே இதுதான் அருந்ததி மீன் என்று காட்ட மாட்டான். முதலிலேயே காட்டினால் கண்டுகொள்ள இயலாது என்று கருதி அருந்ததி மீனை ஒட்டினாற் போல உள்ள பெருமீனாகிய வசிட்டர் மீனை சுட்டி அதுதான் அருந்ததி என்று முன்னர் காட்டி அதனை அவர் கண்ட பிறகு அதுவென்று அருந்ததி மீன், அதற்கு பக்கத்தில் ஊற்று பாருங்கள், ஒரு நுண்ணிய மீன் விளங்குகிறது அல்லவா, அதுதான் அருந்ததி மீன் என்று சொல்லி அவர் அதனை எளிதாக கண்டு கொள்ளும்படி செய்வான். இம்முறையிலே தான் உபநிடதங்கள் பொருள்களின் உண்மையை முழுவதுமாக உணர்த்தாமல் ஓரளவாக உணர்த்துகின்றன. பொருள்களை பொதுப்பட கூறி செல்கின்றன. உபநிடதங்கள் பொதுவாக கூறுவது அருந்ததியின் அருகில் உள்ள மீனை அருந்ததி என்று காட்டுதல் போன்றது. உபநிடதங்கள் அங்கனம் குறிப்பாய் உணர்த்திய பொருள்களை சிவாகமங்கள் தெளிவுபட வெளிப்படையாக இனிது விளக்கி கூறுகின்றன. இஃது அருந்ததி மீனையே சுட்டி அதுவே அருந்ததி என காட்டுதல் போன்றது. இவ்வாறு உபநிடதங்களின் தெளிபொருளை தருவன சிவாகமங்கள் ஆதலின் வன்மை தரும் ஆகம நூல் என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். சரி, நீங்க இதுவும் உங்களுக்கு விளங்கக்கூடியதுதான். நீங்க மேல் போகலாம். அடுத்தது போலாங்க. நூல் மாணவர் ஆசிரியரிடம் வேண்டுதல். பொய்காட்டி பொய்யகற்றி போதானம். ஒரு நிமிஷம் பொருங்க. இப்ப நீங்க முதலாவது காப்பு முடிந்து முதலாவது பாட்டுக்குள்ளே இறங்க போகிறீர்கள். நேற்று நான் உங்களுக்கு அடிப்படையிலே ஒரு செய்தி சொன்னேன். இந்த 3 விஷயங்கள், பதி, பசு, பாசம். ஓரளவு நாங்கள் இப்போ அதனுடைய அடிப்படை பதி என்றால் என்ன, பசு என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன என்பதை பற்றி விளங்கி இருக்கும். நேற்று வியாபகம், வியாபியம், வியாப்தி என்ற 3 வார்த்தைகளுக்கு உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். அதற்கு அதை விளங்குவதற்காக உவமை சொல்லுகிறார்கள். கடல் வெளி அல்லது கடலாகாயம் என்பது வியாபகம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய கடல் நீர் என்பது வியாபியம். அந்த கடல் நீருக்குள்ளே கலந்திருக்கக்கூடிய உப்பு என்பது வியாப்தி என்ற இந்த 3 அமைப்பை சித்தாந்திகள் கொள்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இதிலே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சித்தாந்த கல்வி என்பது முழுக்க அறிவு நுட்பத்தோடு கற்க வேண்டிய கல்வி என்பதற்கு ஒரு சான்று என்னவென்று கேட்டால், இந்த உலகியல் கல்விகளிலே தூளப்பொருள்களை தான் ஆராய்கிறோம். அது விஞ்ஞானம் எந்த பாடமாக இருந்தாலும் தூளப்பொருள் அல்லது தூளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூக்கும பொருள்களைத்தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தத்துவம் படிக்கிற பொழுது என்னவென்றால் முழுக்க நம் காட்சிக்கு வராத விஷயங்களை பற்றி படிக்க போறோம். கை என்ற ஒன்று நம் அறிவுக்கு ஒரு காலமும் ஆட்படாது, முழுக்க தெரிய வராது. பசுவை புரிந்து கொள்வதும் அப்படித்தான். ஆகவே இந்த கல்வியை விளங்குவது என்பது மிக நுட்பமானது. அதனாலேதான் சிவஞான சித்தியார் நூலை செய்தியார் நந்தி சிவாச்சாரியார் அந்த நூலினுடைய தொடக்கத்திலே அளவையியல் என்று ஒன்றை அமைக்கிறார். அளவையியல் ஏனென்றால் ஒன்றுமே தெரியாத ஒரு விஷயம் வெளிக்குள்ளே தேடப்போகிறோம். இசையிலே நாம காத்துக்குள்ளே ராகம் தர்றது போல பட்ட வெளிக்குள்ளேதான் இந்த விஷயங்களை கண்டுகொள்ள போகிறோம். ஆகவே பற்றுவதற்கு நமக்கு ஒன்றும் இருக்காது. நாமே பற்றுவது கடினம் என்றால் மாணாக்கர்களுக்கு அதை சொல்வது என்பது அதைவிட கடினமாக இருக்கு. அதனாலே இந்த சித்தாந்த புலவர்கள் எல்லாம் அல்லது சித்தாந்த ஞானிகள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பேர் உண்மையை நமக்கு ஒரு உவமானத்தாலே விளங்கப்படுத்திவிட்டு போவார்கள். நான் முன்பு சொல்லியிருக்கேன், உவமை என்பது நமக்கு தெரிந்த ஒரு விடயத்தை வைத்து தெரியாத ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுகிற முறைமை. கிளி போல் பெண் என்று நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன். சொன்ன உடனே அந்த பெண்ணினுடைய அழகு நமக்கு புரிகிறது. உவமைகள் எப்பொழுதும் ஒரு பகுதியைத்தான் விளங்கப்படுத்தும். உவமை என்பது ஒரு குடை ஒப்பு என்று அதற்கு சூத்திரம் பண்ணியிருக்கிறார். ஒரு பகுதியைத்தான் விளங்கப்படுத்தும். அது எல்லாவற்றையும் உவமை சொன்ன உடனே ஒன்று பொருந்துகிறதுக்காக எல்லாவற்றையும் அதனோடு பொருத்தி பார்த்து
பேசுவது என்பது அடிப்படை அறிவியலுக்கு தவறான விஷயம். ஆகவே உவமையாக சொல்ல வேண்டும். வெட்ட வெளியிலே தேடுகிற விஷயம், அதாவது சூக்குமத்தில் சூக்குமமான விஷயங்களை நாம் அறிய முற்படுகிறோம், அறிய தேடுகிறோம் என்றபடியால் உவமைகள் இல்லாமல் இதை விளங்கப்படுத்துவது ரொம்ப கடினமாக இருக்கிறது. அந்த உவமைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த உண்மைகளை சித்தாந்த புலவர்கள் நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இதுல என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அவர்கள் கையாளுகிற உவமை என்பது நம்மை வியக்க பண்ணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு உவமையை தேடி இந்த விஷயத்தை எப்படி இவர்களாலே சொல்ல முடிகிறது என்று நாம் போக 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 நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். அது அந்த அந்த உவமைகளிலே ஒன்றுதான் நான் நேற்று சொன்ன வியாபகம், வியாபியம், வியாப்தி என்கின்ற அந்த மூன்றுக்கும் அவர்கள் சொன்ன உவமை. கடல் வெளி, கடல் நீர், அதுக்குள்ளே கலந்திருக்கக்கூடிய உப்பு. இந்த உவமையை ஏன் சொல்லுகிறார்கள்? நான் நேற்று அதை உங்களுக்கு சொல்லவில்லை. அதிலே இந்த பதிபசு பாசம் படிக்கிற பொழுது நமக்கு ஒரு சிக்கல் வருகிறது. என்ன சிக்கல் என்று கேட்டால், பதி என்கின்ற கடவுள் வியாபித்து இருக்கிற ஒன்று. வியாபித்திருத்தல் என்றால் எங்குமாக விரிந்து இருத்தல், அதுதான் வியாபித்தல். இப்ப பஞ்சபூதங்களுக்குள்ளே வியாபகத்தன்மை கொண்டது ஆகாயம். பஞ்சபூதங்களுக்குள்ளே அந்த ஆகாய வியாபகத்துக்குள்ளேதான் மற்ற கிரகங்களோ பூமிகளோ எல்லாமே, மற்ற பூதங்கள் நான்கும் கூட அந்த ஆகாய பூதத்துக்கு உள்ளே அடங்கி கிடக்கிறது ஒன்றுதான். அதுபோல இறைவன் வியாபகத்தன்மை கொண்டவன் என்று நாம் படித்து விடுகிறோம். இறைவனுக்கு பதிக்கு லட்சணம் சொல்லுகிற பொழுது வியாபகத்தன்மை கொண்டவன் என்று சொல்லிவிடுகிறோம். அப்ப இறைவன் வியாபகத்தன்மை கொண்டான் என்றால் சித்தாந்தமாக நாம் படிக்கிற பொழுது இந்த உவமை வந்ததுக்கான காரணம் சொல்லுது. இறைவன் வியாபகத்தன்மை கொண்டவன் என்றால் அவனுடைய வியாபகத்துக்குள்ளேதான் பசு இருக்க வேண்டும். எப்படி இந்த கடல் வெளி என்று ஒன்றை சொன்னேன் அல்லவா? அந்த கடல் வெளிக்குள்ளேதான் கடல் தண்ணீர் இருக்க வேண்டும். அதுபோல இங்கே இந்த இறைவன் என்கின்ற அந்த பெரிய வியாபகத்துக்குள்ளே உள்ளடங்கின பொருள்தான் இந்த வியாபகம் என வியாபியம் என்று சொல்லப்படுகிறதாகிய ஆன்மா. இங்க என்ன கேள்வி பிறக்கிறது என்று கேட்டால், ஆன்மாவை மலங்கள் பற்றி இருக்கின்றன. இது நாம் சித்தாந்தம் பற்றி தெரிந்த ஆன்மாவை மலங்கள் பற்றி ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மலங்கள் பற்றி இருக்கிறது. என்ன கேள்வி வரும்? ஆன்மா இறைவனுக்குள்ளே ஒடுக்கம் அல்லது இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே ஒடுக்கம். ஆன்மாவை மலங்கள் பற்றி இருக்கின்றன என்றால் ஒரு மாணவன், நல்ல கூர்மை உள்ள மாணவன் உங்களை போல உடனே கேட்பான், இந்த ஆன்மாவை பற்றி இருக்கிறதல்லவா மலம், ஆன்மா ஆண்டவனாகிய வியாபகத்துக்குள்ளே பொதிந்து கிடக்கிறது. ஆகவே ஆண்டவனையும் இந்த மலங்கள் பற்றித்தானே இருக்க வேண்டும். கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது பெரிய வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது ஆன்மா. இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளேதான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆகவே ஆன்மா அந்த இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே பொருந்திருக்கிற ஒன்று. ஆன்மாவை மலங்கள் பற்றி இருக்கிறது என்று அடுத்த இரண்டாவது வழியாக படிக்கிறோம். அப்படியானால் இறைவனையும் அந்த மலம் பற்றி இருக்கத்தானே வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்பும். இந்த கேள்விக்கு பதில் சொல்வது என்பது ரொம்ப கடினமான விஷயம். 20 என்று ஒரு நூல் இருக்கிறது. அதையும் அருணந்தி சிவாச்சாரியார் தான் செய்தார் என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த செய்திகள் விவரங்கள் சொல்வதிலே நான் ரொம்ப வீக்கான ஒரு ஆள். அதை நீங்க நூல்ல பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டால், அந்த 20 நூல் என்ன செய்கிறார்கள் என்றால், அதுவும் இப்படித்தான். குருவை மாணவன் கேள்வி கேட்பதாகத்தான் அந்த நூலும் அமைந்திருக்கிறது. நான் முன்பும் அதை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். அதுல முதல் கேள்வியே தொடங்குவார் அந்த குருவிடம். சிஷ்யன் கேட்பார் என்னவென்றால், இறைவா, நீ இந்த உலகில் உள்ள எல்லா பொருளோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் கடந்து நிற்கிறாய் என்று தத்துவங்கள் சொல்லுகின்றன. இறைவன் இந்த உலகத்தினுடைய எந்த பொருளோடும் ஒன்றாகவும் நிற்பான், வேறாகவும் நிற்பான், உடனாகவும் நிற்பான். இதை சொல்லிவிட்டு அந்த மாணவன் கேட்கிறான், அப்படியானால் என்று எண்ணி இந்த ஆணவம் பற்றியது.
அதாவது சைவ சித்தாந்தத்துக்கு கொள்ளி வைக்கிற வேலையெல்லாம் சைவ சித்தாந்தியை கொண்டவர்களே செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார். அதாவது எதிராளி கேட்க வேண்டிய கேள்விகளை அவர்களே கேட்கிறார். என்னை ஆணவ மலம் பற்றி இருக்கிறது. எப்ப பற்றியது? அனாதியே பற்றியது. அது எனக்கு எப்ப என்று தெரிய. அனாதி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், சொல்ல தெரிய ஆதி அற்றது. அனாதி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஆதி அற்றது என்று அர்த்தம். அப்ப ஆதி அற்றது என்பதோட விளக்கம் நிப்பாட்டி விடணும். அதுக்கு மேல அது எப்ப அதை கேட்டு அதுக்கு காலம் போட முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் அது பற்றி இருக்கிறது. அந்த நாளை நாம் நிர்ணயிக்க முடியாது. அதனால்தான் அது முடிவு தெரியாத நாள் என்று சொல்லுகிறோம், ஆதியற்ற நாள் என்று சொல்லுகிறோம். கேள்வி என்னவென்று கேட்டால், அந்த மாணவன் கேட்பான், என்றைக்கோ ஒரு நாளைக்கு என்னுடைய ஆன்மாவை ஆணவம் பற்றியது அல்லவா? அப்படி பற்றுகிற பொழுது நீ என்னோடு உடனாக இருக்கவில்லையா? இதுதான் கேள்வி. ஏன் தத்துவமே சொல்கிறது, இறைவன் ஆன்மாவோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பான் என்பது முடிந்த முடிவான விளக்கம். இப்ப இவர் கேட்கிறார் என்னவென்றால், ஆணவம் பற்றிய பொழுது நீ என்னோடு உடனாய் இருந்திருந்தால் அந்த நேரத்திலே என்னை ஆணவம் பற்றி இருக்கக்கூடாது. அல்லது ஆணவம் பற்றியதென்றால் அந்த நேரம் நீ என்னோடு உடனாக இருக்கவில்லை. அப்போ உடனாக நீ இல்லை என்றால் எல்லா பொருளோடும் நீ என்றும் உடனாயும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பாய் என்று சொல்லுகிறது தவறல்லவா என்று கேள்வி கேட்பார். அது 20 படிக்கிற பொழுது அந்த விஷயத்தை பார்ப்போம். பதில் என்னவென்று கேட்டால், இதேதான் பிரச்சனை. வியாபகத்துக்குள்ளே உயிரடங்கி இருக்கிறது. உயிரை மலம் பற்றி இருக்கிறது என்றால் அந்த வியாபகத்தையும் மலம் பற்றியது என்று தானே பொருள் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு மாணவன் கேட்டால் என்ன சொல்ல முடியும்? இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே பொருந்தி இருக்கிற விஷயம் ஆன்மா. அந்த ஆன்மாவை பற்றி நிற்கிறது மலம். அப்படியானால் அந்த வியாபகத்தையும் மலம் பற்றி இருக்கிறது என்றுதானே பொருள் கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்காக நான் இந்த வியாபகம், வியாபியம், வியாப்தி என்ற மூன்றை கொண்டு வந்து நமக்கு விளக்கம் செய்கிறார். எப்பொழுதுமே அறிவார்ந்த கல்விகள் படிக்கிற பொழுது கலை சொற்கள் வரும். அந்த அறிவார்ந்த கல்விகள் படிக்கிற பொழுது இருக்கிற சிக்கல், அது எது கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ நீங்க எதை படிக்கிறதானாலும் கலை சொற்கள் இல்லாம, கலை சொற்களுக்கு என்ன ஆங்கிலம் உங்களதான் கேட்கிறேன். கலை சொற்கள் என்று அதாவது என்று சொல்லுகிறோமே, இதை என்ன சொல்வார்கள், இது இந்த சொன்னால் அந்த பொருள் விளங்க வேணும் எங்களுக்கு, அப்பதான் அது மேல படிக்கலாம். இது அந்த பாடம் படிக்கிறவனுக்கு தான் விளங்கும். இதை தமிழிலே கலை சொற்கள் என்று சொல்றார். கலை சொற்கள் இல்லாமல் அறிவியல் கல்வி கட்ட முடியாது. இனி அவங்கதான் சொல்ல வேணும், மொழிபெயர்ப்பாளர். என்னமா சொல்லலாமா தெரியல, ஒரு அளவு சரி. அதாவது சயின்டிபிக் டெர்மினாலஜின்னு சொல்லலாம். அது நீங்க தான் முடிவு பண்ணுங்க. நீங்க சொன்னா கேட்டுக்கொள்ற தகுதியை தவிர இந்த விஷயத்துல எனக்கு சரி விடை சொல்ல தெரியாது. கலைச்சொற்கள் இல்லாமல் எந்த அறிவியல் கல்வியும் கற்க முடியாது. இப்ப நாம இலக்கியமாக படிக்கிற பொழுது நமக்கு சிக்கலே இல்லை. தத்துவம் என்பது அறிவியல் கல்வி. அது படிக்கிற பொழுது சில கலைச்சொற்கள் வரும். அந்த கலைச்சொற்களோடு பயிற்சி உண்டாக வரும். அந்த கலைச்சொல்லை சொன்னால் இது இன்ன விடயத்தை தான் குறிக்கிறது என்று பயிற்சி உண்டானால் நாங்கள் தொடர்ந்து படிக்கலாம். நான் எனக்கு தெரிந்த அறிவிலே சொல்லுகிறேன். அணு பெற்று சொல்லுகிற பொழுது இலத்திரன் என்று ஒன்றை சொல்லுவாங்க. இலத்திரன் என்றால் என்ன என்று அது சொன்ன உடனே எனக்கு விளங்க வேணும். அப்பதான் நான் அந்த கல்வியை தொடர்ந்து படிக்க முடியும். அப்படிப்பட்ட பல சொற்கள் சித்தாந்தத்திலே பயிலப்பட போகின்றன. அதிலே ஒன்றுதான் இப்பொழுது நாங்க படித்த இந்த வியாபகம், வியாபியம், வியாப்தி என்பது. என்ன செய்கிறார்கள்? நான் முன் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் மாணவனுக்கு. ஒரு பெரியதுக்குள்ளே ஒரு சின்னன் அடங்கி இருக்கிறது, சின்னனுக்குள்ளே இன்னொன்று அடங்கி இருக்கிறது. அப்படியானால் அந்த உள்ளே அடங்கினது எதையும் பற்றித்தானே இருக்க வேண்டும் என்றால் பற்றாது என்று சொல்ல வேண்டும். இவ்வளவு மதிநுட்பமாக இந்த கடலையும் கடல் உபமானத்தை அவர்கள் எடுத்தார். கடல் வெளி, அதாவது நான் நேற்று சொன்னேன் ஸ்பேஸ் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை அப்படியே எடுக்கிறார்கள். கடல் ஆகாயம் என்று எடுப்பார்கள். கடல் ஆகாயம், கடல் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தண்ணீர் நிற்கிறது, அதைத்தான் கடல் என்றோம். அந்த குறிப்பிட்ட இடம் வெளியாக இருக்கிறபடியால் தான் அதுக்குள்ளே தண்ணீர் நிற்க முடிகிறது. அப்போ அதை கடல் வெளி என்று சொல்வார்கள். அந்த கடல் வெளிக்குள்ளே தண்ணீர் நிற்கிறது. தண்ணீரை உப்பு பற்றி இருக்கிறது, உப்பு பற்றி இருக்கிறது. அப்படியானால் எங்களுடைய அடுத்த கேள்வி, தண்ணீரை பற்றிய உப்பு கடல் வழியையும் பெற்றும் அல்லவா? கடல் வழி என்றால் நீங்கள் கரையை கற்பனை பண்ணாது, அது ரொம்ப முக்கியம்.
கடல் வழி என்றோடனே நாங்க என்ன நினைப்போம்? இந்த கடல் ஓரங்களைத்தான் கடல் வழி என்று இல்லை, நடுவிலே இருக்கிற வெளியைத்தான் கடல் வழி. இப்போ ஒரு அறை என்றால், ஒரு ரூம் என்றால், அந்த ரூமுக்குள்ளே நடுவிலே இருப்பதுதான் அந்த வெளி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கடல் வெளி என்பது கடல் தண்ணீரை தாங்கி இருக்கிற அந்த இடம், அந்த இடத்தை தான் தண்ணீர் நிரப்புகிறது. அப்போ அந்த அந்த இடத்தை தண்ணீர், கடல் தண்ணீர் நிரப்பி இருக்கிறது, கடலை உப்பு பற்றி இருக்கிறது. ஆனால் நீரை பற்றிய உப்பு அந்த வெளியை பற்ற முடியாது. நான் சொல்லுகிறது, இந்த கேள்விக்கு இதை விட ஒரு பதில் சொல்ல முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது ஒரு இதை இப்போ நாங்க படிச்சுட்டோம் என்றபடியா தெரிந்து கொண்டு படிக்கிறோம். முதல் ஒருத்தன் படிக்கிறான் சித்தாந்தம் என்று வைங்க, அவன் இந்த கேள்வி கேட்கிறான். கேட்டால் அவனுக்கு சரியான பதிலும் சொல்ல வேண்டும், வாயடைக்கிற பதிலாகவும் அந்த பதில் இருக்க வேண்டும். உவமையை தவிர வேறு பதில் இல்லை. அதுக்குத்தான் அவர்கள் இந்த வியாபகம், வியாப்தி, வியாபியம், வியாப்தி என்ற 3 சொல்லை பயன்படுத்தி பதில் சொல்லுகிறார்கள். கடல் தண்ணியை உப்பு பெற்றும், கடல் தண்ணி வெளி ஆகாய கடல் வழிக்குள்ளே இருந்தாலும் கடல் வழியை உப்பு பெறாது என்று சொன்னதன் மூலம் பதிபசு பாசத்தினுடைய உண்மையை தக்க ஒரு ஓமானத்தால் விளங்கப்படுத்துகிற முறைமை என்பது ஆழமான ஒரு நுண்ணறிவினுடைய வெளிப்பாடு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றையும் தான் நாங்கள் இந்த நூல்கள் முழுவதிலும் படிக்க போகும். பதி, பசு, பாசம். இப்போ நாங்கள் பார்த்தது அதனுடைய ஒரு கேள்விக்கான பதில். இதை வைத்துக் கொண்டு உலக தோற்றம் முழுவதும் சொல்ல போகிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் போக போக. இப்ப நமக்கு உலக தோற்றம் என்பது என்னென்னமோ பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது உலக தோற்றம் என்பது நாங்கள் இந்த அண்டங்களை அதை எழுதி சொல்லுகிறோம். அதுவும் அல்ல, அண்டங்களை தாங்கி நிற்கிற ஆகாயம் என்று ஒன்று, அது எப்படி தோன்றியது என்ற கேள்விக்கும் பதில் வேண்டும். விஞ்ஞானம் எல்லாம் கிட்ட நெருங்க முடியாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் தங்கள் அறிவாலே நூல்களிலே சொல்ல போகிறார்கள். நாம் இந்த நூல்களை படிப்பதை விட்டுவிட்டது என்பது ஒரு பெரிய அபாக்கியம். தமிழுக்கும் சைவத்துக்கும் அல்லது நம்முடைய மதங்களுக்கும் ஏற்பட்ட அபாக்கியம். ஏனென்றால் இதை படிக்கிறவன் புத்திசாலியாக இருக்கவன், ரொம்ப ஆழ்மையான கூர்மையான புத்தி உள்ளவன் தான் இதை படிக்கலாம். ஆனால் இப்ப சமயம் படிக்க வருகிறவன் யார் என்று கேட்டால், மற்ற ஒரு பாடமும் படிக்க முடியாமல் நிச்சயமாக இருக்கிறவன் தான் சமயம் படிக்க வருகிறான். ரொம்ப கட்டிக்காரனா, டாக்டருக்கு போ, என்ஜினியருக்கு போ, வக்கீலுக்கு போ, அக்கௌண்டன்ட்டுக்கு போ, ஒன்றும் இல்லையா, தமிழ் படி அல்லது சமயம் படி. ஆகவே இந்த மக்களுக்கு இதனுடைய பெருமை தெரியும். ஆகவே இதை படிக்கிறவன் யார் என்றால் ஆழமான நுண்ணறிவு. இப்ப விஞ்ஞான அறிவை நீங்கள் ஆழமான அறிவுன்னு சொல்றீங்க, அந்த அறிவு போன்றவற்றை விளங்கக்கூடிய, அதை விட 10 மடங்கு விளங்கக்கூடியவன் தான் இந்த நூல்களுக்குள்ளே நுழைய வேண்டும். அப்படித்தான் நுழைந்தார்கள். இது போக போக உங்களுக்கு இந்த ஒரு உவமை, இந்த வியாபகம், வியாபியம், வியாப்தி என்ற ஒரு உவமையை வைத்து நீங்கள் அதனுடைய ஆழத்தை விளங்கிக் கொள்ளலாம். இப்போ இந்த பதிபசு பாசம் என்பது என்னவென்று கேட்டால், என்றும் உள்ள பொருள் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பொருளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு என்ன சொல்ல போகிறார்கள் என்றால், இந்த பிரபஞ்ச தோற்றம், பிரபஞ்ச தோற்றத்துக்கான காரணம், அந்த பிரபஞ்ச தோற்றத்தினுடைய நிலைப்பு, இதை எல்லாம் விளங்கப்படுத்த போவதுதான் இந்த நூல். அதை ஆகம நூல்கள் சொல்ல, ஆகம நூல்களுக்கு மாறுபடாமல் நான் இந்த நூலிலே சொல்ல போகிறேன், அதற்கு விநாயகர் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு காப்பு செய்து முடிக்கிறார். இனி நூலுக்குள்ளே இறங்குகிறோம். முதல் பாடல் படிக்க போகிறோம். படிங்க. மாணவர் ஆசிரியரிடம் வேண்டுதல். பொய்காட்டி பொய்யகத்து போதானந்த பொருளாம் மைகாட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மையா திருவெண்ணெய் வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். ஒரு மாணவன் ஆசிரியனிடம் கேள்வி கேட்க தொடங்குகிறான். கேள்வி என்பதுதான் அறிவினுடைய அடையாளம். ஆகவே கேள்வி கேட்க மாணவன் தொடங்குகிறான். இந்த நூலமைப்பிலே அது எப்படி வரும் என்றால், மனவாசகம் கடந்த தேவர் தன் குருவாகிய மெய்கண்ட தேவரிடம் கேள்விகள் கேட்பதாக இந்த நூலமைப்பு இருக்கும். மெய்கண்ட தேவரிடம் கேள்விகள் கேட்பதாக. ஆனால் மெய்கண்ட தேவரை ஒரு மானுட வடிவம் கொண்ட குருவாக இவர் பேச மாட்டார். இவன் என்றே நினைத்து கொண்டுதான் பேசுவார். நல்ல குரு கடவுளாகவே வந்துதான் மாணவனை, கடவுள்தான் நல்ல குருவாக வந்து மாணவனை ஆட்கொள்கிறான் என்பது நம்முடைய சமயம் தருகிற அடிப்படை செய்தி.
அதான் மணிவாசகர் தன்னை அந்த சிவபெருமான் ஆட்கொண்டதை சொல்கிற பொழுது மனித ரூபத்திலே வந்தான். ஒலிசை மானுடம் ஆக நோக்கியும் கீறிலாத நெஞ்சுடையனாயினேன் என்று பேசுவார். ஒலிசை மானுடமாக வந்து ஆட்கொண்டான். இந்த மனவாசகம் கடந்த தேவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மெய்கண்ட தேவரை பற்றி சொல்கிற பொழுது சிவனே என்று வைத்துக் கொண்டுதான் சிவபெருமானிடம் கேள்வி கேட்பதாக நினைத்துக் கொண்டுதான் கேள்விகளை கேட்க தொடங்குகிறார். அந்த கேள்விகள் தான் அடுத்த பாட்டிலே பிறக்கிறது. சொல்லுங்க, படியுங்கள். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். என்னுடைய கேள்வியை கேட்டு எனக்கு பதிலை அருள் என்று அதற்கு பொருள். பதவுரை. பொய்காட்டி வந்து அடைந்த உயர்ந்த பக்குவமுள்ள மாணவர்க்கு நிலையில்லாத உணர்வுகளாகிய பாசஞானமும் பசு ஞானமும் உனக்கு உரியனவல்ல என்பதை புலப்படுத்தி பொய்யகற்றி அவற்றை நீக்கி போத ஆனந்த பதிஞானத்தை விளங்க செய்து பொருளாம் மெய் தூய அறிவாயும் பேரின்பமாயும் மெய்ப்பொருளாயும் விளங்கும் சிவத்தை காட்டும் அவர்க்கு அனுபவப்படுமாறு காட்டவல்ல மெய்கண்டாய் மெய்கண்ட நாதரே. விண்ணப்பம் அடியேன் செய்யும் விண்ணப்பம் ஒன்று உண்டு. பொய்காட்டா வினை தராத மெய்யா உடம்பை அதாவது அருள் உடம்பை உடையவரே. திருவெண்ணை வித்தகா திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியுள்ள ஞான தேசிகரே. ஐயா ஐயனே. சுத்தவினா திருவருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய சுத்த நிலையை தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கும் சில வினாக்களை நீதான் கேட்டருள். உமது திருச்செவியில் ஏற்றருளி அவற்றிற்கு விடை கூறியருள வேண்டும். ரொம்ப ஆழமான ஒரு பாடல். இந்த பாடல் சும்மா பார்க்கிற பொழுது ஒரு சொல் விளையாட்டு போல தெரியும். முதல் வரியை இன்றைக்கு முழுவதும் இந்த பாடலை படிக்க முடியாது என்று நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த வகுப்பிலே அதை முழுதாக படிப்போம். அதுல பல விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதுல ஒன்று, முதல் வரியே சொல்லுகிறார் பொய்காட்டி பொய்யகற்றி. இதுவே நமக்கு ஒரு குழப்பமான விஷயம். குரு என்ன செய்கிறாராம்? பொய்யை காட்டுகிறாராம். பிறகு அடுத்த வரி சொல்லுகிறார் பொய்யகற்றி என்கிறார். பொய்யை காட்டியவரே அவர்தான். பிறகு என்ன பொய்யகற்றி என்றால் இது ஒன்றுக்கொன்றும் முரண்பாடாக இல்லையா என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்வார்கள். முதலிலே ஒன்றை நம்மை விட்டு அகற்ற வேண்டுமானால் அது நம்மிடம் இருக்கிறது என்று தெரிய வேண்டும். ஒரு பிள்ளை வீட்டிலே தப்பு செய்கிறான். அவன் செய்த தப்பை அவனுக்கு உணர்த்தினால்தான் பிறகு அந்த தப்பிலே இருந்து அவன் விடுபடுவான். ஒரு பிள்ளை பொய் சொல்லுகிறான் என்றால், நீ சொன்னது பொய் என்பதை நிறுவிவிட்டு நீ பொய் சொல்லக்கூடாது என்று சொல்ல வேண்டும். இதுதானே ஒரு பொதுவான இயல்பு. ஆகவே நல்ல குருநாதர் என்ன செய்வார் என்றாலாம், முதல் பொய்யை காட்டுவார். பல பேர் நாம் நம்முடைய பொய்யை ஒத்துக்கொள்வதே இல்லை. அதற்கு நாம் ஏதாவது ஒரு சாயம் பூசி தப்பிக்கொள்ள பார்க்கிறோம். நல்ல குருநாதன் என்ன செய்வார் என்றால், நம்முடைய நிலை இது என்று விளங்கப்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஆசிரியன் மாணவனுக்கு அவன் நிற்கக்கூடிய இடத்தை காட்டி அதிலே இருந்து வளர்த்து போக வேண்டும். நான் கணிதம் படித்து வந்தவன் என்று சொல்லுகிறது உண்டு. அப்படி படிக்கிற பொழுது ஒரு டியூஷன் ஆசிரியர் எனக்கு கணிதம் படிப்பிக்க வந்தார். நான் அதுல ரொம்ப வீக்கா இருக்கிறேன் என்று அவருக்கு தெரியும். அவர் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் எனக்கு வந்த உடனே என்னை கேட்டது, ஒரு நாங்கள் கிராஃப் என்று சொல்லுகிறோமே, வரைபடம் போடுகிறோமே, 2 கோடு போட்டு அந்த கோடு போட்டுட்டு அவர் எனக்கு இந்த சோக்கட்டியை வச்சு எங்க இருந்து உனக்கு நான் ஆரம்பிக்க வேணும்ன்றது பூஜ்ஜியத்தில இருந்து முதல் கேட்டார். இந்த பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்க வேணுமா, கொஞ்சம் மேல போகலாமா என்று கேள்வி கேட்டார். எனக்கு அந்த கேள்வியை அவர் கட்டிக்காரன் என்பதை விளங்கப்படுத்தி. ஆகவே நான் நிற்கிற இடம் தெரிந்தால்தான் அதற்கு மேற்பட்ட இடங்கள் நோக்கி நான் நகர முடியும். ஆகவே நான் பொய்யுக்குள்ளே அகப்பட்டு நிற்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்தியவனே என்று குருவை விழிக்கிறார். பொய்யை முதல் காட்டி பிறகு அந்த பொய்யை அகற்றினாய். பொய் காட்டாத, பொய் இருக்கிறது தெரியாத பட்சத்திலே அகற்ற முடியாது. குப்பை இருக்கிறது தெரிந்தால்தான் அதை அகற்ற முடியும். முதல் குப்பை இருக்கிறது தெரிய வேண்டும். பல பேருக்கு குப்பை இருப்பதே தெரியாமல் இருப்பார்கள்.
அப்படி இருந்தால் குப்பை அகற்ற முடியாது. ஆகவே குருவினுடைய வேலை முதல் இவனை பற்றி இருக்கக்கூடிய அழுக்கை காட்டி அதற்கு பிறகு அழுக்கை அகற்றுகிறான். அதைத்தான் அந்த முதல் நிலையிலே சொல்லுகிறார். நீங்கள் படித்ததையே திருப்பி படியுங்கள். பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பதவுரை படி. பதவரை பொய் காட்டி வந்து அடைந்த உயர்ந்த பக்குவம் உள்ள மாணவர்க்கு நிலையில்லாத உணர்வுகளாகிய பாசஞானமும் பசு ஞானமும் உனக்கு உரியனவல்ல என்பதை புலப்படுத்தி. இந்த இடத்திலே ஒரு சின்ன பகுதி பார்த்து இன்றைய வகுப்பை நிறுத்துவோம். ஞானம் என்றால் அறிவு, அது உங்களுக்கு தெரியும். ஞானம் என்பது அறிவை சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த தத்துவக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அறிவை 3 வகையாக பிரிக்கிறார்கள். 3 வகையாக இந்த அறிவை பிரிப்பார்கள். அதிலே முதல் வகை பாசஞானம் என்று சொல்லப்படும். பாசம் என்பது உங்களுக்கு தெரியும். பதிபசு பாசம் என்று சொல்லுகிற பொழுது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுகிறோமே, இந்த மாயை சார்ந்த இந்த பொருள்களிலே இருக்கக்கூடிய அறிவு. நாங்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் என்று படிக்கிற அறிவு எல்லாமே பாச ஞானம் தான். அது எந்த பாடமாக இருந்தாலும் உலக பொருள்களை வைத்து படிக்கிறோம் என்றால் அதற்கு பாச ஞானம் என்று பெயர். ஆரம்பத்திலே நமக்கு பாசஞானம் என்பது பெரிய அறிவு போல தெரியும். நான் அந்த பட்டம் பெற்று விட்டேன், இந்த பட்டம் பெற்று விட்டேன், PhD முடித்து விட்டேன், இப்படி நாங்களாக நினைத்து கற்பனை பண்ணிக் கொள்வோம். இதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம் பற்றி நாம் படித்து வச்சிருக்கக்கூடிய படிப்பு. பொய்யான விஷயம், அது நிலையான விஷயங்கள் அல்ல. அதை முதல் விளங்க வேண்டும். இல்லை, நான் படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் என்று நினைச்சால் தோற்று போகும். அப்படி பொதுவான இந்த உலகியல் சார்ந்த அறிவுக்கு பாசஞானம் என்று பெயர் வைக்கிறார். இந்த பாசஞானத்திலே ஒன்றுமில்லை என்பதை போக போக இவர்கள் நிறுவுவார்கள். பாசஞானத்துக்கு அடுத்தபடியாக இருப்பது பசுஞானம். அதாவது மற்ற பொருள்களை நீ கண்டாய் அல்லவா. எந்த பாடத்தை படிக்கிற பொழுது நான் கெமிஸ்ட்ரி படித்தேன், பிசிக்ஸ் படித்தேன், மேத்ஸ் படித்தேன் சொல்லுகிறாய் அல்லவா. படித்தேன் சொல்லுகிறாயே, அந்த படித்தது யார் என்ற கேள்வி வரும். கெமிஸ்ட்ரி படித்தேன் என்று நீ சொன்னால் நீ படித்த பாடம் கெமிஸ்ட்ரி. யார் படித்தார்கள்? இது பற்றிய ஆராய்ச்சிகள் நாங்கள் பண்ணுவதில்லை. ஏனென்றால் நாங்கள் நான் என்ற சொல்லை எங்களுடைய உடம்பு குறிக்கும் பொருளாக வைத்திருப்போம். நான் படித்தேன் என்றால் என்னுடைய உடம்பு பிடித்தது அல்லது என்னுடைய புத்தி படித்தது, இப்படி நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவை அல்ல, இவையெல்லாம் வெறும் கருவிகள் தான். எப்படி கண், மூக்கு, வாய், காது எல்லாம் கருவியோ அது போல புத்தி, மனம், சித்தம் எல்லாம் கருவிகள் தான். அவை சடங்கள், அதற்கென்று ஒரு அறிவில்லை. கண்ணுக்கு பார்க்கிற அறிவு என்பது ஆன்மாவாலே வருகிறதே தவிர கண் என்ற உறுப்புக்கு இல்லை. அப்படி கண் என்ற உறுப்புக்கு அறிவு இருக்குமாக இருந்தால் ஒருவனுடைய உடம்பை விட்டு உயிர் போன பிறகும் கண் காண வேண்டும். கண் எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. உயிர் போய்விட்டது. உயிர் போய்விட்டால் என்ன தெரிகிறது? கண்ணிலே இருக்கிற பார்வை போய்விடுகிறது. ஆகவே கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. இதற்கு அப்பால் ஏதோ ஒன்று உள்ளே நின்று இவற்றையெல்லாம் இந்த கருவிகளை வைத்து காண்கிறது என்று மெல்ல 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 படிப்படியாக இவர்கள் விளக்கப்படுத்துவார்கள். அப்படி விளங்கப்படுத்துகிற பொழுது இந்த கண் முதலிய கருவிகளை கொண்டு நீ படித்த படிப்பு தான் பாசஞானம். பிறகு இந்த பாசஞானத்தை எனக்கு பெற்று தந்தது எது என்று தேடி தேடி தேடிக்கொண்டு போகிற பொழுது பசுஞானம் என்கின்ற அந்த அறிவு வருகிறது. ஆன்ம அறிவு என்று அதற்கு பெயர். தன்னைத்தான் தரிசித்துக் கொள்ளுங்கள். முதலிலே தன்னை ஒரு பொருளாக வைத்துக் கொண்டு வெளியிலே தெரிகிற ஸ்தூல பொருட்களை அறிவது. பிறகு தன்னை தான் அறிவது. இது 2வது கட்டத்திலே வரக்கூடிய அறிவு. இதற்கு பசுஞானம் என்று பெயர். இனி இந்த பசு என்பது இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே உள்ளடங்கி நிற்கிற ஒரு பொருள். எப்படி இந்த பாசஞானத்தை பெறுகிற கருவிகள் எல்லாம் இந்த உயிருக்கு கருவிகளாக இருக்கிறதோ அதுபோல இந்த உயிர் இறைக்கு கருவியாக இருக்கிறது. நடுவிலே இருப்பதுதான் இந்த உயிர். முதலிலே இந்த உயிரை வைத்து புற அறிவுகளை பெறுகிறோம், பாசஞானத்தை பெறுகிறோம். பிறகு இந்த உயிரை தரிசிக்கிறோம். பிறகு 3வது நிலையாக இந்த உயிரை வைத்து நமக்கு உள்ளே இருக்கிற பதியை தரிசிக்க வேண்டும். அப்போ அந்த 3 அறிவையும் சொல்லுகிறார்கள். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். பதிஞானம் என்ற ஒன்று வந்துவிட்டால், அதாவது இறை அறிவு. அதை திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன்.
என்னாலே என்னுடைய புத்தி முதலிய கருவிகளாலே காணுகிற அறிவு பாசஞானம். பிறகு என்னை தரிசித்த, தன்னைத்தான் தரிசித்த பிறகு, தன்னை தரிசித்த பிறகு தான் பொருந்தி இருக்கக்கூடிய இறைவனை தரிசித்த. நன்றாக நீங்க பாருங்கள், பெரிய இந்த பாத்திரங்களை அடுக்குவார்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று பாத்திரங்களை அடுக்கி விற்பனை பண்ணுகிற முறை உங்களுக்கு தெரியும். பெரிய பாத்திரத்துக்குள்ளே சின்ன பாத்திரம், சின்ன பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் அடுக்கிறார்கள் அல்லவா? இந்த பெரிய பாத்திரத்தை கடைசியில இருக்கக்கூடிய பெரிய பாத்திரத்துக்குள்ளே எல்லா பாத்திரமும் அடங்கி, அது உங்களுக்கு தெரியும். சின்ன பாத்திரத்திலிருந்து எல்லாமே அடங்கி. அதுபோல இந்த பதிக்குள்ளேதான் பாசம் அடங்கி இருக்கிறது, பசு அடங்கி இருக்கிறது. பதிஞானம் வந்துவிட்டால் பிறகு இன்ன அறிவு இல்லாமல் எல்லா அறிவும் அவனுக்கு கைவரப்படும். அதனாலேதான் நம்முடைய பெரிய பெரிய ஞானியர்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே படித்து தூக்கி போட்டு விட்டார். இந்த உண்மை தெரிந்த பிறகு இறைவனை பற்றினால் அறிவு என்று சொல்லப்படுகிற அத்தனையும் நமக்கு தரிசனமாகும் என்று தெரிந்த பிறகு கல்வியை அவர்கள் ஒரு சுமையாக கருதினார். இது ஒரு பாரா, தேவையில்லாமல் என் புத்தியை வைத்து ஒரு சின்ன சின்ன அகப்பையை வைத்து கடலை அழலாம் என்று நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன், இது சாத்தியம் இல்லை என்று தெரிந்த உடனே அகப்பையை தூக்கி எறிந்தார்கள். எறிந்துவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கடவுளை பற்றினால் அவனை தொட்டு விட்டால் எல்லாம் தெரிய போகிறது. தான் பாரதியாருடைய ஒரு பாடல், வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்திடும் வன்மொழியாளர்கள். அந்த தமிழ் மொழி பற்றி சொல்லுகிற பொழுது சொல்றார், வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்திடும் வன்மொழி வாழியவே. ஆகாயம் என்ற ஒன்றுக்கு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாம் தெரிய வேண்டும். ஏன்னா அதுதான் நம்மை வியாபித்து நிற்கிற பொருள். அதுக்குள் ஆகாயம் என்று ஒன்று அறிவோடு இருக்குமானால் அதுக்கு அதற்குள்ளே இருக்கிற எல்லாம் தெரியும். அதுபோல தமிழுக்கு இந்த ஆகாயத்துக்கு இருந்து அத்தனையும் தெரியும் என்று பாரதி பாடுவார். அதுபோலத்தான் வியாபித்து நிற்கிற இறைவனுடைய ஞானம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு அதற்குள்ளே எல்லா ஆன்ம அறிவு வந்துவிடும், பாச அறிவு வந்துவிடும். இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த மூலப்பொருளை கற்றுவது. பாச அறிவிலே இருக்கக்கூடியதிலே இருந்து விடுபட்டு பசு அறிவுக்கு வந்து, பசு அறிவிலே இருந்து கடைசியிலே பதி அறிவை பெறுவது. இந்த 3 ஞானத்திலே கடைசி ஞானத்தை பெறுவதற்கான வழியைத்தான் தத்துவ நூல்கள் சொல்லுகின்றன. அந்த பந்தியை திருப்பி ஒரு தரம் படியுங்கள். பொய்காட்டி வந்து அடைந்த உயர்ந்த பக்குவம் உள்ள மாணவர்க்கு நிலையில்லாத உணர்வுகளாகிய பாச ஞானமும் பசு ஞானமும் கூட இந்த வார்த்தைகளில் எல்லாம் கூட பொருள் இருக்கிறது. முதல் வந்து அடைந்த, அவனாக தேடி வர வேண்டும், பிடித்து தீர்த்த கூடாது, ஒரு உணவை ஊட்டுகிற வேலை வைத்துக் கொள்ளக்கூடாது. பசி வந்து எனக்கு இதை சொல்லித்தாருங்கள் என்று வர வேண்டும், அதான் வந்தடைந்த. போனவனை பிடித்து வைத்து உட்கார வைத்து இந்த பாடத்தை படி என்று சொன்னால் ஒரு கொஞ்ச நாளிலே அது ரொம்ப வேதனையாக போய்விடும். ஆகவே இதற்கு முதல் இந்த தத்துவ ஞானம் படிப்பதற்கு முதல் பசி வர வேண்டும். அந்த பசி ஆன்ம பசி, புத்தி பசி அல்ல, ஆன்ம பசி. அதனால்தான் நான் நேற்று சொல்லுகிற பொழுது சொன்னேன், தத்துவ விசாரம் வராதவனுக்கு இந்த பாடம் தேவையற்ற பாடம். நான் சொல்லுகிறது உண்டு, எல்லா பாடமும் எல்லாருக்கும் தேவையற்ற ஒரு அவசியமும் இல்லை, ஒரு அவசியமும் இல்லை. அவனுடைய தகுதிக்கேற்ப பாடம் படித்தால் போதும். இந்த பாடம் படிக்க வேண்டுமானால் வந்து அடைந்த, 2வது தகுதி உள்ள மாணவர்க்கு. பல பேரும் வந்து அடைவான், ஆனால் அவனுக்கு தகுதியும் இருக்க வேண்டும், இதை உள்வாங்கக்கூடிய ஆற்றலும் இருக்க வேண்டும். ஆகவே வந்தடைந்த தகுதியுள்ள மாணவர்க்கு, வந்தடைந்த உயர்ந்த பக்குவமுள்ள மாணவர்க்கு நிலையில்லாத உணர்வுகளாகிய பாச ஞானமும் பசு ஞானமும் உனக்கு உரியனவல்ல என்பதை புலப்படுத்தி. இன்று வரைக்கும் நாங்கள் இவை 2ம் தான் நமக்கு உரியன என்று நினைக்கிறோம். அதாவது உலக படிப்பாளர்கள் எல்லாம் பாசஞானம்தான் அறிவு என்று நினைக்கிறார்கள். ஓரளவு யோகம் முதலியவற்றை பயந்தவர்கள் பசுஞானம்தான் ஞானம் என்று நினைக்கிறார்கள். இது 2ம் உனக்குரியவை அல்ல என்பதை உணர்த்தி, பொய்யகற்றி அவற்றை நீக்கி, எவற்றை நீக்கி? பசுஞானத்தையும் பாசஞானத்தையும் நீக்கி, போதானந்த பொருளாம் மெய் பதிஞானத்தை விளங்க செய்து தூய அறிவாயும் பேரின்பமாயும் மெய்ப்பொருளாயும் விளங்கும் சிவத்தை. சிவத்துக்கு இருக்கக்கூடிய தகுதியை நம்முடைய சமயம் எப்படி சொல்லுகின்றார்? சிவம் என்றால் சிவன் அல்ல, சிவம். அது ஒரு பவராகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர பிறகு அதிலே ஆண்பால் பெண்பால் எல்லாமே நாங்கள் மனிதனாக பார்ப்போம். ஏனென்றால் அப்பதான் எங்களுக்கு பிடிக்கும் என்பதற்காக அப்படி அமைத்து வைத்திருக்கிறார்கள். அது ஒரு சக்தி.
அந்த சக்தியினுடைய தரம் சொல்லுகிற பொழுது 3 தகுதிகளை அதற்கு ஏற்றுவார்கள். ஒன்று, அது நிலையான பொருள், உள்பொருள். மற்றது அறிவான பொருள். மூன்றாவது ஆனந்தமான பொருள். இது மூன்றையும் சொல்ற. அதைத்தான் சத் சித் ஆனந்தம். சத்து பொருள் என்றால் உள்பொருள் என்று அர்த்தம். சித்து பொருள் என்றால் அறிவு பொருள் என்று அர்த்தம். ஆனந்த பொருள் என்பது மூன்றாவது தகுதி. அப்போ இந்த சத்து சித்து ஆனந்தம் என்பதை சேர்த்துதான் சச்சிதானந்தம் என்று சொல்வார்கள். அந்த மூன்றையும் இந்த பாட்டிலே குறிக்கிறார். அந்த கடைசி வரியை படியுங்கள். வாசித்த போத ஆனந்த பொருளாம் மெய், பதி ஆனந்தை என்பது சத்து, மெய் என்பது சத்து. பதிஞானத்தை விளங்கச் செய்து தூய அறிவாயும் பேரின்பமாயும் மெய்ப்பொருளாயும் விளங்கும் சிவத்தை. தூய அறிவு சித்து, மெய்ப்பொருள் சத்து, ஆனந்தம் என்பது மூன்றாவதான இது. சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிற சிவம் காட்டும் அவருக்கு அனுபவப்படுமாறு காட்டவல்ல மெய்க்கண்டாக. இதுதான் இந்த உரையினுடைய நுட்பம். காட்டும் என்றால் நாங்க என்ன எழுதுவோம்? இதை மாணவனுக்கு எடுத்துக்காட்டி என்று எழுதுவோம். இது எடுத்து காட்டுகிற விஷயம் அல்ல, உணர்த்தப்படுகிற விஷயம். நான் எப்பவுமே நேற்றும் சொன்னேன், இந்த பாடம் என்பது உணர்த்தப்படுகிற விஷயம். ஆகவே இதை உணர்த்தி என்று எழுதுகிறார். மெய்க்கண்டாய் மெய்க்கண்ட நாதரே, விண்ணப்பம் அடியேன் செய்யும் விண்ணப்பம் ஒன்று உண்டு. பொய்க்காட்டா தினை தராத மெய்யா உடம்பை, அதாவது அருளுடம்பை உடையவரே. திருவெண்ணை வித்தகா, திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியுள்ள ஞான தேசிகரே. ஐயா ஐயனே, சுத்த வினா திருவருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய சுத்த நிலையை தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கும் சில வினாக்களை நீதான் கேட்டருள். உமது திருச்செவியில் ஏற்றருளி அவற்றிற்கு விடை கூறி அருள வேண்டும். இதிலே நாங்கள் இப்போ பொய்காட்டா மெய்யா என்ற அடியிலே இருந்து இன்னும் நாங்கள் உள்ளே போய் பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறுத்திக் கொள்வோம். எனக்கு நாளையான் வேலையில் இருக்கிறபடியால் இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்திக் கொள்வோம். அடிப்படை இந்த பொய்காட்டா மெய்யா என்பதிலே இருந்து நாளைக்கு விளங்க தொடங்குவோம். அதாவது 3 வகையான அறிவு இருக்கிறது. ஒன்று பாச அறிவு, அடுத்தது பசு அறிவு, பது அறிவு. பதி அறிவு தான் ஆன்மாவுக்கு உரிய அறிவு. மற்ற அறிவுகள் எல்லாம் ஆன்மாவுக்குரிய அறிவில்லை. அதை உணர்த்த வல்லவன் ஆண்டவன். அந்த ஆண்டவன் குருவாக வருவான். முதலிலே உன்னிடம் இருக்கிற பொய் இது என்று காட்டுவான். பிறகு பொய்யை அகற்றுவான். அகற்றி மெய்யான அந்த அறிவை நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதை வினா மூலமாக நூலாசிரியர் ஆசிரியனை நோக்கி தொடுக்கிறார். அதற்கான பங்குகள் இனி தொடர்ந்து வரும். இன்றைக்கு குருவையும் வணங்கி விநாயகரையும் வணங்கி இந்த வகுப்பை உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.